வணக்கம் ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் எக்ஸாம்க்கு ரெடியா? இன்னைக்கு நியூஸ் பேப்பரை எப்படி நம்ம சிலபஸ்க்கு ஏத்தா மாதிரி பக்காவா பிரிச்சு படிக்கலான்னு பார்க்க போறோம். இது வெறும் செய்திகள் இல்லங்க, வரப்போற எக்ஸாமுக்கான செம்ம ஸ்ட்ராங்கான ரிவிஷன் டூல். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு நிர்வாகச் செய்திகள்ல ஆரம்பிச்சு முதலமைச்சர்களோட வரலாறு, இந்தியன் பாலிட்டியில தொங்கு சட்டசபை, அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக், கடைசியா உலக பொருளாதாரம் வரைக்கும் கவர் பண்ண போறோம். ஒரு லோக்கல் நியூஸ்ல ஆரம்பிச்சு குளோபல் எக்கனாமிக் ரிப்போர்ட் வரைக்கும் போக போறோம். சோ கவனமா கேளுங்க. முதல்ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்டேட்ஸ், அதாவது மாநில நிர்வாக செய்திகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். தமிழ்நாடோட புது முதலமைச்சரா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. இந்த செய்தியை நம்ம எப்படி எக்ஸாம்க்கு பயன்படுத்தணும்? அவர் முதல் நாள் போட்ட அந்த 3 முக்கிய கையெழுத்துக்கள் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயங்களையும் கண்டிப்பா உங்க நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ்ல இதுல இருந்து கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட், 2 மாசத்துக்கு 500 யூனிட் வரைக்கும் கரண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். செகண்ட், பெண்களோட பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை. தேர்ட், 37 மாவட்டங்கள் 9 நகரங்கள்ல செயல்படுற மாதிரி ஒரு ஸ்பெஷலான போதைப்பொருள் தடுப்பு படை. இந்த 3ம் புது அரசோட பாலிசி டைரக்ஷனை ரொம்ப தெளிவா காட்டுது. அப்படியே 17வது சட்டசபையோட ஸ்டார்டிங் அப்டேட்ஸையும் பார்த்துருவோம். ஆளுநர் ஆர்.என். ரவி முன்னிலையில கருப்பையா எம்.வி. அவர்கள் தற்காலிக சபாநாயகரா, அதாவது புரோடெம் ஸ்பீக்கரா பதவியேற்றிருக்காரு. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவரா திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதெல்லாம் பாலிட்டி சிலபஸ்ல நாம படிக்கிற சட்டமன்ற நடைமுறைகளுக்கான பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஹிஸ்டரி பக்கம் போலாம். ஏன்னா எக்ஸாமினர்ஸ்க்கு எப்பவுமே தற்போதைய நிகழ்வுகளை பழைய ரெக்கார்ட்ஸோட கம்பேர் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த டேபிள பாருங்க. 1967க்கு பிறகு முதல் முறையா எம்எல்ஏவாகி நேரா முதலமைச்சரான 2வது நபர் விஜய் அவர்கள்தான். இதுக்கு முன்னாடி 2001ல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும்தான் தன்னோட முதல் எம்எல்ஏ டேர்ம்லயே சிஎம் ஆனாரு. மத்தபடி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் எம்எல்ஏவா இல்லாமலே சிஎம் ஆனாங்க. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் இவங்க எல்லாருமே பலமுறை சட்டமன்றம், நாடாளுமன்ற அனுபவங்களுக்கு பிறகுதான் முதலமைச்சர் ஆனாங்க. இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம், நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப ஸ்ட்ரெயிட்டா இந்தியன் பாலிட்டிக்குள்ள போயிடலாம். மாநில அரசியல்ல நடக்கிற விஷயங்கள் எப்படி அரசியலமைப்பு மெக்கானிக்ஸ் ட்ரிகர் பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாம். எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காதப்போ வர்ற தொங்க சட்டசபை, அதாவது ஹங் அசெம்பிளி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல ஆளுநரோட ரோல் என்ன, ராஜ்பவன் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்ன அப்படிங்கறத இந்த இன்ஃபோகிராஃபிக் ரொம்ப தெளிவா விளக்குது. முதல்ல தொங்கு சட்டசபைனா என்ன? தேர்தல்ல எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியோ அல்லது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியோ தெளிவான மெஜாரிட்டியை காட்ட முடியாத நிலை தான் இது. இதுக்குன்னு ஆளுநருக்கு ஃபிக்ஸ்டா எந்த ரூல்ஸும் கிடையாது. ஆனா அரசியல் அமைப்போட ஆர்டிக்கல் 164, அதாவது சரத்து 164 அடிப்படையில தான் முதலமைச்சர் நியமிக்கப்படுறாரு. இந்த ஆர்டிக்கல் 164 உங்க பாலிட்டி பேப்பருக்காக மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ ஆளுநர் யார ஃபர்ஸ்ட் கூப்பிடணும்? இதுக்காக 1988ல வந்த சர்க்காரியா கமிஷன் ஒரு தெளிவான முன்னுரிமை வரிசைய கொடுத்திருக்கு. இத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல குரோனோலாஜிக்கல் ஆர்டரா கேட்க சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், மெஜாரிட்டி இருக்கிற தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி. செகண்ட், மிகப்பெரிய ஒற்றை கட்சி. தேர்ட், தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. இந்த 3 ஸ்டெப்ஸையும் கொஞ்சம் கூட ஆர்டர் மாறாம மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுல ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? 1994ல வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். பெரும்பான்மைய ராஜ்பவன்ல நிரூபிக்க கூடாது, சட்டமன்றத்துல தான் நிரூபிக்கணும்னு ரொம்ப ஆணித்தரமா சொன்னாங்க. ஆளுநரோட தன்னிச்சையான முடிவுகளை தடுக்கிற ஒரு மிகப்பெரிய அரணாவே இந்த தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஒருவேளை எந்த ஆப்ஷனும் ஒர்க் அவுட் ஆகலனா ஆளுநருக்கு இருக்கிற கடைசி 2 ஆப்ஷன்ஸ் என்ன? பி.ஆர். கபூர் மற்றும் ராமேஸ்வர் பிரசாத் வழக்குகளை ரெஃபரன்ஸா வச்சு பார்த்தா, குதிரை பேரத்தை தடுக்க ஆர்டிகல் 174 கிளாஸ் 2B படி சட்டசபையை கலைக்கலாம், அல்லது ஆர்டிகல் 356 படி குடியரசுத் தலைவர் ஆட்சியை பரிந்துரைக்கலாம். மெயின்ஸ்ல ஆன்சர் எழுதும் போது இந்த கேஸ் லாஸ் உங்களுக்கு செமையா கை கொடுக்கும். சரி, கொஞ்சம் ஹெவியான பாலிட்டியிலேருந்து வெளியே வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பக்கம் போவோம். 1 மார்க் கேள்விகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்திய அஞ்சல் துறை இப்போ டிஜிபின் அப்படின்னு ஒரு புது டிஜிட்டல் அட்ரஸிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஐஐடி ஹைதராபாத் மற்றும் இஸ்ரோவோட NRSC கூட சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்துருவோம். நம்ம பழைய 6 டிஜிட் பின் கோட் 1972ல கொண்டு வரப்பட்டது. ஆனா இந்த புது டிஜிபின் 10 கேரக்டர்ஸ் கொண்ட ஆல்ஃபா நியூமெரிக் சிஸ்டம், அதாவது நம்பர்ஸும் லெட்டர்ஸும் கலந்திருக்கும். இது வெறும் ஏரியாவை மட்டும் காட்டாதுங்க, 4x4 மீட்டர் அப்படிங்கிற லெவல்ல
ரொம்ப ஆக்யூரேட்டான ஜியோ கிரிட் லொகேஷனை காட்டும். லாஜிஸ்டிக்ஸ்க்கும் காமர்ஸ்க்கும் இந்த லெவல் துல்லியம் ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். அடுத்ததா 2 குயிக்கான 1 மார்க் ஃபேக்ட்ஸ். ஹைதராபாத்தை சேர்ந்த ஈயான் ஸ்பேஸ் லேப்ஸ் இந்தியாவோட முதல் தெர்மல் அன்க்ரூட் ட்ரோன், அதாவது ஆளில்லா விமானமான லியூமிரா E40 I50 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடிகளை பத்தி ட்ராப்டுன்னு ஒரு ரிப்போர்ட் பண்ணதுக்காக ப்ளூம்பர்க் ஜெர்னலிஸ்டுக்கு 2026க்கான புலிட்சர் பரிசு கிடைச்சிருக்கு. இந்த 2ஐயும் மிஸ் பண்ணாம உங்க நோட்ஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம லாஸ்ட் சிலபஸ் பாக்கெட்க்கு வந்துட்டோம். உலக பொருளாதாரம் மற்றும் சர்வதேச அறிக்கைகள். UN ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஒன்னு இன்விசிபிள் பேரியர்ஸ், அதாவது கண்ணுக்கு தெரியாத தடைகள்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுது. அதுதான் நான் டாரிஃப் மெஷர்ஸ் NTMs. இது சாதாரண இம்போர்ட் டியூட்டி கிடையாது. இன்டர்நேஷனல் ட்ரேட்ல பயன்படுத்துற டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், சேஃப்டி ரூல்ஸ், அப்புறம் சர்டிஃபிகேஷன் ரிக்வயர்மெண்ட்ஸ், இதுதான் NTMsனு சொல்றோம். எக்கனாமிக்ஸ் பேப்பருக்கு இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப ஷாக்கிங்கான டேட்டா என்ன தெரியுமா? உலகத்துல 88% நாடுகள்ல சாதாரண வரியை விட இந்த NTMsனால ஆகிற செலவுதான் ரொம்ப அதிகம். இதனால என்ன ஆகுதுன்னா, சரியான தரச்சான்றிதழ்கள் இல்லாததால G20 நாடுகள் அவங்களோட எக்ஸ்போர்ட்ல 10% இழக்கறாங்க. இத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, உலக அளவுல இது எவ்ளோ பெரிய பொருளாதார இழப்பு. இப்போ உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. உலக வர்த்தகம் இவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு வர்ற இந்த நேரத்துல வளரும் நாடுகளோட முன்னேற்றத்தை தடுக்கிற ஒரு புது கண்ணுக்கு தெரியாத சுவரா இந்த கட்டணமற்ற தடைகள் மாறிக்கிட்டு வருதா? மெயின்ஸ் எக்ஸாம்ல கட்டுரை எழுதும்போது இந்த ஆங்கிள்ல யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு பாயிண்டோட இன்னைக்கு நம்ம அனாலிசிஸ முடிச்சுக்கலாம். தொடர்ந்து படிங்க, எக்ஸாமை சூப்பரா கிளியர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.